السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாதுஸ் சாலிஹீன் பாடம் 163. இந்த ரியாதுஸ் சாலிஹீன் கிதாபினுடைய 163ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் ஒரு புதிய தலைப்பான பாபு ஷஃபாஅத்தி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாதுஸ் சாலிஹீன் கிதாபினுடைய 163ஆம் நாள் பாடத்துல ஒரு புதிய தலைப்பை நாம் துவங்க இருக்கின்றோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பாகிறது பாபு ஷஃபாஅத்தி என்று அமையக்கூடியதாக இருக்கு. இப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பரிந்துரை செய்தல் என்பதை குறித்தான பாடம். அப்போ பரிந்துரையை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடமாகிறது அமையக்கூடியதாக இருக்கு. இந்த உலகத்துல ஷஃபாஅத் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. மறு உலகத்துல இதைவிட ரொம்ப முக்கியமாக ஷஃபாஅத் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளில் நமக்கு ஷஃபாஅத் செய்வாங்க. அப்போ நாளை மறுமை நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை வேண்டிதான் நம்ம எல்லாரும் நிற்போம். அவர்களுடைய பரிந்துரை இருந்தாதான் நம்ம சுவனத்திற்கு செல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு நபிமார்கள் இடத்துல போய் கேட்போம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஒவ்வொரு நபிமார்கள் இடத்துல போய் ஷஃபாஅத் செய்ய சொல்லி அடியார்கள்லாம் வேண்டுவார்களாம். அந்த நபி அந்த நபிட்ட மாத்தி விடுவாங்க, அந்த நபி வேறு ஒரு நபிட்ட மாத்தி விடுவாங்க. இப்படி மாத்தி 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 இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களாக, பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த பரிந்துரை மூலமாக தான் சுவனம் என்பதை கிடைக்க கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த அளவிற்கு ஷஃபாஅத் என்பது, பரிந்துரை செய்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இது மறுமை நாளுடைய ஒரு ஷஃபாஅத். அப்போ இந்த பாடத்துல சொல்லக்கூடியது, இந்த உலக வாழ்க்கையில ஷஃபாஅத் செய்வது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை குறித்தான விஷயம் குறித்து நமக்கு ஒரு ஆயத்தை இந்த பாடத்திற்கு கீழே சொல்லி தருவாங்க. அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே 2 ஹதீஸுகள் அமையக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு ஆயத்தும் அந்த 2 ஹதீஸும் அது ஷஃபாஅத் என்பதை குறித்து தான் பேசுகிறது. அப்போ அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, யார் ஒரு நல்ல ஒரு ஷஃபாஅத்தை செய்வாரோ, அதாவது நன்மைக்காக வேண்டி ஒரு ஷஃபாஅத்தை யாரு, பரிந்துரை யாரு செய்வாரோ, அவருக்கு அந்த நன்மையிலிருந்தும் அந்த நற்செயலிலிருந்தும் ஒரு பங்கு என்பது அவருக்கு ஆகக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஒரு சின்ன பங்கு அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் கூறக்கூடிய ஒரு ஆயத்தை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருவார்கள். அடுத்தபடியாக 2 ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வருவாங்க. இப்ப இந்த 2 ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, முதலாவதாக சொல்றாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். எப்படின்னா, அவர்களிடத்துல யாராவது ஹாஜத்திற்காக வேண்டி, ஒரு தேவைக்காக வேண்டி வராங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள பார்த்து, தன்னிடம் கூடியிருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள முன்னோக்கி பார்த்து சொல்லுவாங்களாம், "நீங்க இவர்களுக்காக வந்து ஷஃபாத் செய்யுங்க. நீங்க இவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்க. அப்படி பரிந்துரை செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கூலி பெறுவீர்கள். உங்களுக்கு கூலி என்பது இதற்கான கூலி என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும்." என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள். இப்போ ஒரு நபர்கள் ஹாஜத்த தேடி வராங்கன்னு சொன்னா, அந்த தேவையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நிறைவேற்றிருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அந்த நிறைவேற்றக்கூடிய அந்த நன்மை என்பது, அந்த பரிந்துரை செய்தல் என்ற நன்மை என்பது சஹாபாக்களை போய் அடைய வேண்டும். சஹாபாக்களை போய் சேர வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொல்வார்களாம். சஹாபாக்களும் இவர்களுக்கு ஷஃபாத் செய்து சில உதவிகளை செய்வார்கள். செய்வதன் மூலமாக அவர்கள் கூலி பெறக்கூடியவர்களா இருப்பார்கள் என்று இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அப்போ ஷஃபாத் செய்யறது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து விளங்கலாம். அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அதுல பரீரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுடைய ஒரு சம்பவத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு. அவர்களுக்கும் அவர்கள் கணவருக்கும் ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டுரும். அவர்கள் கொஞ்சம் பிரிந்து வாழுவாங்க. இப்ப அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பரீரா என்ற பெண்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், "நீ உன் கணவரோட திரும்ப வாழ்ந்து கொள்ளலாமேம்மா. நீ உன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழலாமே" என்பதாக அந்த பெண்ணிடத்துல சொன்ன பொழுது, அப்ப அந்த பெண் கேட்பார்களாம், "யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க ஏவுறீங்களா? எனக்கு நீங்க ஏவலா விடுக்கிறீங்க? நீ அவரோடு வாழ்ந்து கொள் என்பதாக எனக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா?" என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இந்த பெண்மணி கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "நான் உனக்கு ஏவலமா? நான் அவருக்காக உன்னிடம் ஷஃபாஅத் செய்கிறேன். நான் அவருக்காக உன்னிடம் பரிந்துரை செய்கிறேன்" என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அப்பெண்மணி, "வேண்டாம் யா ரசூலல்லாஹ், எனக்கு அவருடைய விஷயத்தில் எந்த ஒரு தேவையும் இல்லை யா ரசூலல்லாஹ். என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்றேன். என்ன நானே பார்த்துக்கிறேன். அதனால எனக்கு அவரிடம் எந்த ஒரு தேவையும் இல்லை. நான் அவரோடு சேர விரும்பவில்லை" என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட அந்த பெண்மணி சொன்னார்கள். அப்போ இந்த ஒரு விஷயம் இந்த 2வது ஹதீஸ்ல சொல்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த பாடத்துல இந்த பாபு ஷஃபாஅத் என்ற இந்த பாடத்தை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் இந்த முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு ஆயத்து, அதை பற்றி பேச இருக்கின்றோம். அடுத்தபடியாக 2 ஹதீஸுகள், அதை பற்றியும் பேச இருக்கின்றோம். அதற்கான தர்ஜிமாவின் விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 30வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 30வது பாடமாக இது இருக்கின்றது. அப்போ இதுவரையிலும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால நம்ம 29 பாடங்களை நம்ம வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த 30வது பாடமான இந்த பாடத்தை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வாங்க. பாபு ஷஃபாஅத்தி, பரிந்துரை குறித்தான பாடம். பரிந்துரை செய்தல் என்பதை குறித்தான பாடம் என்பதாக இருக்கு. இதற்கான அறிமுகத்தை பற்றி நம்ம முன்னாடியே நம்ம பேசிட்டோம். இப்போ முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து இந்த பாடத்திற்கு தோதுவாக ஒரு ஆயத்தை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். அந்த ஒரு ஆயத்தை குறித்து இப்ப நம்ம பேசுவோம். قال الله تعالى, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா சொன்னா, من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها صدق الله العظيم. இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்னன்னா,
மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், ஒரு அழகான ஒரு பரிந்துரையை ஒருவர் பரிந்துரை செய்வார் என்றால், யகுல்லஹு அவருக்கு ஆகும், நசீபும் மின்ஹா அந்த நற்கூலியில் இருந்தும், நற்கூலியின் காரணமாக ஒரு பங்கு என்பது அவருக்கு ஆகக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ இந்த உலகத்துல நமக்கு புரியும்படி சொல்லணும்னு சொன்னா, ரெக்கமெண்டேஷன், ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்டேஷன் செய்யறோமா இல்லையா, ரெக்கமெண்ட் செய்யறோமா இல்லையா, அதாவது ஷஃபாத் செய்யறது, பரிந்துரை செய்யறது. ஒரு நபருக்கு ஒரு அழகான ஒரு பரிந்துரையை கொடுத்தோம்னு சொன்னா, அந்த நபர் என்னென்ன செயலை செய்கிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்கூல்ல இருந்து ஒரு பங்கு இவருக்கும் அமையக்கூடியதாக இருக்கு என்று சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ஒரு மதரசாவுல ஒரு பையனை சேர்க்கறதுக்காக போறாரு. அந்த மதரசாவுக்கு, இந்த மதரசாவுல எல்லா பசங்களும் ரொம்ப ஃபுல் ஆயிட்டாங்க. மதரசாவில் இனி யாரையுமே சேர்க்க முடியாத ஒரு சூழல். அப்ப அந்த சமயத்துல நம்ம கிட்ட வராங்க. நம்ம கிட்ட வந்து, இது மாதிரி என்னுடைய மகன் இந்த மதரசால படிக்கணும்னு நியத்து வச்சிருக்கிறேன். ஆனா அந்த மதரசால கேட்டு அவங்க என்ன சேர்க்கல. அவங்களுக்கு இடம் காலி ஆயிடுச்சாமா, சீட்டு காலி ஆயிடுச்சாமா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நம்ம என்ன சொல்றோம் அந்த நேரத்துல, சரி வாங்க நான் போய் பேசுறேன். அந்த பையனை கூட்டிக் கொண்டு நம்ம போறோம். போய் அந்த பையனுக்கு நம்ம ஷஃபாத் செய்யறோம். இவர் நல்ல பையன், நல்ல ஓதுவாரு, உங்க மதரசாக்கு இவரால நல்ல ஒரு பேரு கிடைக்கும், இவர் அல்லாஹுடைய அந்த இல்மை படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மதரசாவின் பக்கம் இந்த பையனை கொண்டு நம்ம போனோம்னு சொன்னா, நம்ம இந்த பையனுக்கு ஷஃபாத் செய்யறோம் என்பதாக அர்த்தம். நம்ம இவருக்கு பரிந்துரை செய்யறோம். இது ஒரு அழகான ஒரு பரிந்துரை தானே, ஒரு நல்ல விஷயத்தை குறித்தான ஒரு பரிந்துரை, அப்படித்தானே? அல்லாஹுடைய அந்த இல்மை கற்பதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிந்துரையாக இருக்கு. அப்படி நம்ம பரிந்துரை செய்யும் பொழுது, அப்படியா நல்லா படிப்பாரா, சரி ஓகே அப்ப நாங்க சேர்த்துக்கிறோம், எங்க மதரசால சீட் இல்லதான், இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எக்ஸ்ட்ராவா போட்டு இவரை நாங்க எங்க மதரசால வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அவர்கள் சேர்க்கிறார்கள். சேர்த்து அந்த பையன் நல்லபடியாக ஓதி நல்ல ஒரு ஹாஃபிதாக ஆகி நல்ல ஒரு ஆலிமாக ஆகி இந்த உலகத்துல என்னென்ன சேவைகள் செய்வாரோ அந்த இல்மின் மூலமாக அந்த அனைத்து நற்கூலிகள்ல இருந்தும் நன்மைகள்ல இருந்தும் ஒரு சின்ன பங்கு நமக்கு அடையக்கூடியதாக இருக்கும், நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். காரணம் என்ன? இவருக்கு ஒரு அழகான ஒரு சிபாரிசு செய்ததன் காரணமாக அவர் செய்யக்கூடிய, அவர் கற்கக்கூடிய ஒவ்வொரு இல்மில இருந்தும் ஒரு இல்மு, ஒரு கல்வி என்பது, ஒரு பங்கு என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல், அந்த அமல்ல இருந்து ஒரு பங்கானது நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அவர் என்னென்ன சேவைகள் செய்கிறாரோ, என்னென்ன தர்மங்கள் செய்கிறாரோ, அந்த தர்மத்தில இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல இருந்து ஒரு பங்கு நமக்கு சேரக்கூடியதாக இருக்கும். அந்த ஷஃபாத் செய்யக்கூடியவருக்கு சேரக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ பரிந்துரை என்பது இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆள் நமக்கு உதவி கேட்டு வராங்க, நீங்க சொன்னா இந்த இடத்துல என்ன சேர்த்துப்பாங்க, அதனால நீங்க என்ன சொல்லி எப்படியா சேர்த்து விடுங்கன்னு சொன்னா நம்ம உடனே மறுத்துறக்கூடாது. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, எனக்கு டைம் இல்லப்பா, உனக்கெல்லாம் சிபாரிசு செய்ய முடியாது என்னால அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா, நம்முடைய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை நம்ம தட்டி கழிக்கிறோம் என்பதாக, அதுதான் நாட்டம். அப்போ அப்படி செய்யக்கூடாது. அப்போ ஒரு ஆள் நம்மகிட்ட ஷஃபாத் செய்ய சொல்லி, பரிந்துரை செய்ய சொல்லி நாடுறாங்கன்னு சொன்னா, அதற்கேற்ற அந்த பரிந்துரையை செய்து அந்த நபருக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்களை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா, அவர் நாளை செய்யக்கூடிய அனைத்து நற்கூலிகளிலிருந்தும் ஒரு பங்கு என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கெட்ட ஷஃபாத்தும் செய்துவிடக் கூடாது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த ஒரு ஆயத்து இந்த பாடத்திற்கு தோதுவாக இருக்குதா இல்லையா? இந்த பரிந்துரை ஷஃபாத் என்ற இந்த பாடத்திற்கு தோதுவாக வருவதன் காரணமாக தான் முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, அந்நிசா, சூரத்து நிசால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 85, 85வது ஆயத்தாக சூரத்து நிசால பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய ஹதீஸை குறித்தான விஷயங்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க. முதலாவது ஹதீஸ் பாருங்க, 246வது ஹதீஸாக இருக்கு.
இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 246வது ஹதீஸ் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது وعن أبي موسى الأشعري رضي الله عنه அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அவர்கள் சொன்னார்கள், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். இதா அதாஹு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்தால், த்வாலிபு ஹாஜத்தின் ஒரு தேவையின் காரணமாக அவர் தேடுபவராக ஒரு தேவையை தேடுபவராக அவர் வந்தார் என்பதாக சொன்னால், அக்பல அலா ஜுலசாஇஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோக்குவார்கள் என்று சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆகியிருந்தாங்கன்னா எப்படி அவர்களிடத்துல யாராவது ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு தேவையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி வராங்க. இப்படி ஒரு தேவையின் கோரிக்கைக்காக வேண்டி வருவாங்களா இல்லை, எனக்கு இது மாதிரி தேவை இருக்குன்னு சொல்லி அப்படி யாராவது வருகிறார்கள் என்று சொன்னால், அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த அமரும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களின் மீது, அதாவது தன்னுடைய தோழர்களான சஹாபாக்களின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முன்னோக்கி சொல்வார்களாம். கால அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஷ்ஃபஉ நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள். நீங்கள் ஷஃபாஅத் செய்தால் துஜரு கூலி அளிக்கப்படுவீர்கள். வயக்தில்லாஹு அலா லிசானி நபியிஹி அல்லாஹு தஆலா தீர்த்து வைப்பான். அலா லிசானி நபிஹி தன்னுடைய நபியினுடைய நாவின் மூலமாக தீர்த்து வைப்பான். மா ஹப்ப அவன் எந்த ஒன்றை விரும்புகிறானோ அந்த ஒன்றை தன்னுடைய நபியின் மூலமாக தன்னுடைய நபியின் நாவின் மூலமாக அல்லாஹு தஆலா தீர்த்து வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்கன்னா, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க இவருக்காக என்னிடத்துல நீங்க ஷஃபாத் செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்ன காரணம்னா, பொதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே ஒரு ஆளுக்கு பதில் கொடுத்துட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து கேட்கறாங்கன்னு சொன்னா உடனே அவர்களுக்கு பதில் கொடுத்துட மாட்டாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தராங்க. இப்போ நான் நாடுனா நான் இவர் கேட்ட உடனே இந்த நபர் கோரிக்கை வைக்கும் பொழுதே இந்த கோரிக்கையை நிறைவேற்றிடுவேன். இவருக்கு இருக்கக்கூடிய தேவையை நான் முழுவதுமாக நிறைவேற்றி தந்துடுவேன். ஆனால் தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க இவர்களுக்காக வேண்டி என்னிடத்துல வந்து நீங்க ஷஃபாத் செய்யுங்க, இவருக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்திருக்காரு யார சொல்லலாம், இவருக்கு இந்த ஒரு ஹாஜத் இருக்கு யார சொல்லலாம், இந்த ஒரு தேவை இருக்கு, அதனால இந்த தேவையை நீங்க நிறைவேற்றி தாருங்கள் யார சொல்லலாம் என்று நீங்கள் என்னிடத்துல நீங்க ஷஃபாத் செய்யுங்க. அப்படி நீங்க ஷஃபாத் செய்வதன் மூலமாக நீங்கள் கூலி கொடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கூலி என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த தேவையை கேட்ட நபர் வந்த உடனே அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்துட்டா அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், எல்லாம் சரிதான். ஆனா சஹாபாக்களுக்கும் நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாடுறாங்க. இப்ப சஹாபாக்கள் இந்த நபருக்காக வேண்டி ஷஃபாத் செய்வதன் மூலமாக பரிந்துரை செய்வதன் மூலமாக அந்த அவர்களுக்கு அந்த கூலி என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்குமா இல்லையா? அப்ப அந்த கூலியை அவர்களுக்கு பெற்றுத் தருவதற்கு நோக்கமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர்களுக்கு நீங்கள் ஷஃபாத் செய்யுங்கள், கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் பரிந்துரை செய்வாங்க, யாராவது ஒருத்தவங்க இவருக்காக வேண்டி ஷஃபாத் செய்வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஷஃபாத் செஞ்சா பரிந்துரை செஞ்சா நம்ம நபி ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க பயம் கொள்ள வேண்டாம். அதான் சொன்னாங்க, அவ யக்தில்லாஹுன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சுதான், நீங்க ஷஃபாத் செஞ்சு அதை நான் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காவிட்டாலும் சரி. அப்ப அல்லாஹு தஆலா நான் ஏத்துக்கணுமா ஏத்துக்க வேணாமா என்பதை அல்லாஹு தஆலா நிர்ணயித்து விட்டான். அவன் முடிவு செஞ்சு வச்சுட்டான். அதனால அது நடக்கும்படி நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்றாங்க, அப்படி நீங்க செய்யக்கூடிய இந்த ஷஃபாத்தை நான் ஏத்துக்கினாலும் சரி ஏத்துக்கனாலும் சரி, இப்ப நான் அந்த ஷஃபாத்தை ஏத்துக்கலனாலும் அதற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நான் ஏத்துக்கல தான், ஆனா நீங்கள் அந்த ஷஃபாத் செய்ததாக நீங்கள் அந்த பரிந்துரை செய்திருக்கிறீர்களா இல்லையா?
அப்ப அதற்கான கூலி என்பது உங்களுக்கு திட்டமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. இப்போ இது ஒரு அசலான ஒரு ரிவாயத்து. மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்பட்ட செய்தி எங்க சொல்றாங்க. ஒஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, அறிவிப்பில் உள்ளது, மா ஷா, அவன் எந்த ஒன்றை நாடுகிறானோ அந்த ஒன்றை என்பதாக மற்ற ரிவாயத்தில் இருக்கு. இந்த ரிவாயத்துல மா அஹப்ப, அல்லாஹ் எந்த ஒன்றை விரும்புகிறானோ அந்த ஒன்றை தன்னுடைய நபியினுடைய நாவின் மூலமாக அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்வான் என்பதாக சொன்னார்கள் இல்லையா. இதுவே மற்றொரு ரிவாயத்துல வயக்லில்லாஹு அலா லிசானி நபிஹி மா ஷா என்பதாக வந்திருக்கு. அல்லாஹு தஆலா எந்த ஒன்றை நாடுகிறானோ, அவன் என்ன சொல்ல நாடுறானோ அந்த விஷயத்தை நபியுடைய நாவின் மூலமாக அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான் என்பதாக இந்த ரிவாயத்தில் வந்திருக்கின்றது என்ற கூடுதல் செய்தியும் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இதுதான் 246வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாபு ஷஃபா, இந்த பரிந்துரை செய்தல் என்ற இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரு நபரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாலே, ஒரு ஹாஜத்தை நாடி வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்பதாக சொன்னார்களா இல்லையா. அப்ப அந்த பரிந்துரை என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லிய காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக நமது 247வது ஹதீஸை பற்றி பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்குன்னு சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, ஃபீ கிஸ்ஸதி பரீரத வ ஸௌஜிஹா, பரீரா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மனுடைய அந்த வரலாற்றில் உள்ள அவர்களுடைய செய்தியில் உள்ள விஷயத்தில் அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. வ ஸௌஜிஹா, இன்னும் அவளுடைய அந்த பரீரா என்பவருடைய கணவரை குறித்தான அந்த விஷயம், அந்த விஷயத்தை குறித்தான அந்த செய்திகளை குறித்தான ரிவாயத்தில் சொல்லப்பட்ட அதை தொட்டும் அவர்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கால, அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால லஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அந்த பரீரா என்ற பெண்ணுக்கு சொன்னார்கள், லவ் ராஜஅதிஹி, உன்னுடைய கணவரோடு நீ மீண்டு கொள்ள வேண்டாமா, நீ மீண்டு கொள்ளலாமே, அதாவது நீ அவரின் பக்கம் அவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். அப்போ காலத், அந்த பெண்மணி கேட்டால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தஅமுருனி, நீங்கள் எனக்கு ஏவுகிறீர்களா என்பதாக கேட்டார்கள். அப்போ கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஷ்ஃபஉ, நிச்சயமாக நான் சொல்வதெல்லாம் உனக்கு நான் பரிந்துரை செய்வதாகவே இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிகிட்ட சொல்லி, உன்னுடைய கணவரோடு நீ மீண்டு கொள்ளம்மா, நீ மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளம்மா, சேர்ந்து கொள்ளலாமே என்று கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து கொள்றது இருக்கட்டும், எனக்கு நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக எனக்கு நீங்கள் ஏவல் விடுக்கிறீர்களா, நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் ஏவுகிறீர்களா என்று அந்த பெண்மணி கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு நான் ஏவல்லாம் கொடுக்கலாமா, நான் உனக்கு இதை சொல்வது என்னுடைய ஏவல் கிடையாது, இது என்னுடைய ஏவல் கிடையாது, மாறாக நான் உனக்கு பரிந்துரை தான் செய்கிறேன். அவரை பற்றி உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன், அவர் கூட நீ சேர்ந்து வாழம்மா, அவரோட சேர்ந்து வாழ்ந்தா நீ நல்லா இருக்குமா உன் வாழ்க்கை
திரும்ப அவரை நீ மீட்டிக்கொள், உன்னுடைய கணவரை நீ மீட்டிக்கொள் என்பதாக அவருக்கு நான் பரிந்துரை தான் செய்கிறேன், உன்னிடத்தில் நான் பரிந்துரை செய்கிறேன் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ காலத், அந்த பெண்மணி சொன்னால், லா ஹாஜத் லீ ஃபீஹி, எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, ஃபீஹி அவருடைய விஷயத்தில், அவரிலே எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நான் தனியாகவே வாழ்ந்து கொள்கிறேன், எனக்கு அந்த என்னுடைய கணவரிடத்துல எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, அவரின் மூலமாக எனக்கு எந்த ஒரு உதவி வேணாம், அவரின் மூலமாக எனக்கு எந்த ஒரு பைசாக்களும் எந்த ஒரு காசும் வேணாம், நான் என்னுடைய இந்த உலக தேவையை நானே தானாகவே நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு தொகுத்து தராங்க. ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க. அப்போ இதுதான் 247வது ஹதீஸாக இது அமையுது. அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாபு ஷஃபா, இந்த பரிந்துரை செய்தல் என்ற இந்த பாடத்திற்கு கீழே வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிட்ட இப்படியெல்லாம் சொன்ன உடனே அந்த பெண்மணி, எனக்கு நீங்கள் ஏவல் விடுக்கிறீர்களா என்பதாக கேட்டாங்க. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏவல் கொடுக்கலாமா, உன்னுடைய கணவருக்காக நான் ஷஃபாத் செய்கிறேன், உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இன்னமா அஷ்ஃபஉ என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ இந்த பரீரா என்பவர்கள் யாருன்னு முதல்ல விளங்கணும். இவங்க ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாங்க. அதற்கப்புறம் சிறிது காலம் கழித்து அந்த அடிமையிலிருந்து அவர்கள் உரிமையிடப்பட்டு சுதந்திர பெண்ணாக ஆனாங்க. அப்ப அந்த சுதந்திர பெண்ணுக்கு தன்னுடைய கணவரோடு வாழணுமா வாழ வேண்டாமா என்ற முடிவு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அடிமைக்கு அப்படி கிடையாது. அப்போ ஒரு சுதந்திரமான ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னா, அவள் அந்த கணவரோடு வாழலாமா, இல்ல அந்த கணவரை தலாக்கிட்டுக் கொள்ளலாமா என்ற அந்த விஷயத்தில் அவளுக்கு தனி உரிமை இருக்கு. அப்படி அந்த முடிவு செய்யும் பொழுது அந்த பரீனா அம்மா அவங்கள தன்னுடைய கணவரை வேண்டாம் என்று அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். வேண்டாம் என்று ஒதுங்கி அவர்களோடு வாழ மறுத்து விட்டார்கள். அந்த சமயத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவங்கள்ட்ட ஷஃபாத் செஞ்சாங்க அவருடைய கணவருக்காக. ஏன்னா அந்த கணவர் ரொம்ப அவஸ்தைப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த அவஸ்தைப்படுவதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரீரா அவங்கள்ட்ட ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக, பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ நபிகளார் சொல்ல அந்த பெண் மறுத்து விட்டார்கள் என்று இல்ல, ஒரு பரிந்துரையை ஏற்று கட்டுப்படணும் என்று அவசியம் இல்லை என்பதை இதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு ஷஃபா, பரிந்துரை செய்தல் என்ற இந்த பாடத்திற்கு கீழே அமைவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த பாபு ஷஃபா என்ற பாடத்தை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழே முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஒரு ஆயத்தை குறித்தான செய்திகளை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த பாபு ஷஃபா என்ற பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய இந்த 2 ஹதீஸுகளுக்கான தர்ஜிமாக்களையும் அதற்கான விளக்கங்களையும் அதில் சொல்லப்பட்ட செய்திகளையும் பற்றி நம்ம பார்த்து நம்ம வெற்றிகரமாக நம்ம நிறைவு செய்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இத்தோட இந்த பாபு ஷஃபா என்ற பாடம் இன்றே துவங்கி இன்றே நிறைவு பெறுகிறது. அப்போ இந்த பாடத்தில் 2 ஹதீஸ் தான், அந்த 2 ஹதீஸை நம்ம வாசிச்சாச்சு. அதனால் இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுது. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இந்த 31வது பாடம் இருக்குதா இல்லையா, இதை குறித்தான அந்த செய்திகள், இதுல சொல்லப்பட்ட அந்த ஆயத்துக்கள், இதுல சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸுகள், அதற்கான தர்ஜிமாக்கள், விளக்கங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.